ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். காளான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பைமோட் மொபைல் ஆப் ஷாப்பிங் ஆப் நம்மளை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ காளான் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சீரக சம்பா பிரியாணி அரிசி 1 கிலோ இல்லாட்டி 4 டம்ளர் எடுத்துக்கங்க. முட்டுக்காளான் 2 பேக்கெட் வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு மது பிரியாணி பேஸ்ட் 1 பேக்கெட் வாங்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்னது 1 பேக்கெட் வாங்கிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 5 எடுத்துக்கங்க. பட்டை சிறிதளவு 5 நம்பர் எடுத்துக்கங்க. கிராம்பு சிறிதளவு எடுத்துக்கங்க. சோம்பு சிறிதளவு எடுத்துக்கங்க. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்துக்கங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில் ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 5 எண்ணெய் எடுத்துக்கங்க. எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா முழுசாக அப்படியே 3 எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கங்க. ப்ளஸ் புதினா ப்ளஸ் மல்லித்தலை எடுத்துக்கங்க. அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலோ எந்த ஆயில் இருக்கோ அதை ஒரு 1/4 டம்ளர் அளவு எடுத்துக்கங்க. அடுத்தது நெய் சிறிதளவு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு எப்படி காளான் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் 3 பச்சை மிளகாயை உள்ளே போட்டுருங்க. இந்த எண்ணெய் காஞ்சனையும் பச்சை மிளகாயை உள்ளே போட்டுட்டு குக்கர் மூடியை அப்படியே மூடி விட்டுறணும். மூடி விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகா வெடிச்சிரும். இல்லையே வெடித்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி தாளிப்பு ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எல்லாத்தையும் போடணும். பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு வதக்கணும். அந்த மிளகா வெடித்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு வதக்கணும். அடுத்தது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையே போட்டு வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கணும். தக்காளியை சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணும், அதையை சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் மது பிரியாணி பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பட்டை, சோம்பு, கிராம்பு இருக்குல்ல, அதையும் நல்லா சேர்த்து கிளறிக்கணும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துட்டு அடுத்தது புதினாவும் மல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு காரம் வேணும்னா வரமிளகாய் தூள் சேர்த்துக்கணும். அடுத்தது உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து பின்பு நம்ம நல்லா அரிசி கழிஞ்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை சீரக சம்பா பிரியாணி அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும். அந்த அரிசியை சேர்த்து கலக்கணும். பின்பு நெய் சேர்த்து குக்கரை மூடி விட்டுறணும். குக்கருக்கு விசில் போடக்கூடாது. விசில் போடாமையே சிம்மில் வச்சு இப்போ 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா பிரியாணி ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.